வணக்கம் வியூவர்ஸ், நான் உங்கள் ரமேஷ், மஞ்சு ரமேஷ் மாஸ்டர் மீடியா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து டிவிகே, ஏடிஎம்கே, டிஎம்கே, பிஜேபி, காங்கிரஸ்ஸு எல்லாத்தையும் பார்த்துருவோம். ஆக்சுவலாக வந்து டிவிகேவோட சக்ஸஸ் வந்து நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். டெமோக்ரஸியினுடைய பலம் அதுதான் இன்றைக்கி டிவிகேயினுடைய சக்ஸஸ்ஸு. ஏன்னா விஜயை தவிர வேறு யாரையுமே தெரியாது. விஜயையும் கூட நமக்கு வந்து அரசியலாக பார்த்திங்கன்னா 2 வருஷம்தான் தெரியும். அதுக்கு முன்னாடி வரைக்குமே அவர் வந்து ஒரு ஆக்டராக இருந்தார், அதுதான். ஆனால் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையோடி அவரை டெமோக்ரஸியினுடைய பலத்தோடி மக்கள் வந்து இன்றைக்கி உட்கார வச்சுருக்காங்க. நம்ம விமர்சனம் பண்ண வரலை, அவரை பற்றின விஷயங்களை விமர்சனம் பண்ண வரல. ஏன்னா விமர்சனம் பண்ணுறதுக்கான நேரமும் இப்போது இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க இப்போ தான் வந்திருக்காங்க, இப்போ தான் அவங்களுடைய துறை ரீதியான வேலைகளை ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவுமே எல்லாருமே வந்து அரசியலில் முன்ன பின்ன அனுபவமே இல்லாத ஃப்ரெஷர்ஸ். ஸோ அவங்களுக்கான டைமை வந்து கொடுத்தே ஆகணும் கண்டிப்பாக. அதனால் நம்ம அந்த விமர்சனத்துக்குள்ளால் டிவிகே பற்றின விமர்சனத்துக்குள்ளால் நம்ம வரல. இருந்தாலுமே கூட டிவிகே பற்றின சில விஷயங்கள் வந்து இன்றைக்கி நடந்துக்கிட்டே இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து குதிரை பேரம் பண்ணுறாங்க. இன்னும் சொல்ல போயாச்சுன்னு ஏடிஎம்கேவை உடைச்சி அதில் இருந்து எல்லாரையுமே டிவிகேக்குள்ளால் கொண்டு வர பார்க்குறாங்க. இந்த மாதிரி ஒரு விமர்சனம் அவங்க மேலே இருக்குது. அதுக்கு தகுந்தாப்புலேயே அதனுடைய ஆதவ அர்ஜுனாவும் பகிரங்கமாகவே 90% ஏடிஎம்கே வந்து 1 மந்தில் இங்கே வந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் மறுபடியும் சொல்லிக்கிறது அதுதான். அதாவது என்னென்னா, எந்த விதமான பலமும் இல்லாமல் நீங்கள் வந்து தேர்தலில் நின்னீங்க. மக்கள் தான் உங்களை வந்து இன்றைக்கி முதல்வராகவும் அமைச்சராகவும் ஆக்கியிருக்காங்க. அப்படிங்கும்போது வந்து இங்கே எல்லாமே வந்து மக்களால் மட்டும்தான் சாத்தியம். அது வந்து உங்களால் சாத்தியம். நீங்கள் வந்து குதிரை பேரம் பண்ணியோ இல்லை ஏடிஎம்கேயை உடைச்சி பாதி எம்எல்ஏவை இங்கே கொண்டு வர்றதோ இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு கேட்டால் சத்தியமாக அதெல்லாம் வந்து சாத்தியமே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அது அப்படியே சாத்தியப்பட்டாலுமே உங்களுக்கு ஒரு குறுகின காலத்துக்கான ஒரு ரிலீஃப் அப்படி தான் அது இருக்குமே தவிர, பாக்கி அது ஒரு ஸ்ட்ரென்த்தான ஒரு டெமோக்ரஸி அது இருக்க வாய்ப்பே இல்லை. அதனால் நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, மக்களுக்கு நல்ல ஆட்சியை கொடுத்தாலே போதும். ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு தேவையான ஸ்ட்ரென்த் எல்லாமே உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். யார் கைவிட்டாலும் மக்கள் கைவிட மாட்டாங்க. மற்றபடி இன்னொரு விஷயம் என்னென்னு, இன்றைக்கி வந்து ஏடிஎம்கே பார்த்திங்கன்னா, நம்ம ஆல்ரெடி போன வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம். அது வந்து இப்போ தத்தளிச்சுக்கிட்டு இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் முன்னாடி சொன்னது மாதிரி தான். ஏடிஎம்கேக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கவர்ச்சிகரமான ஒரு தலைவர் இல்லை இன்றைக்கி. ஒரு கொள்கை ரீதியான ஒரு பிடிப்புள்ள கட்சியா அப்படின்னு கேட்டால் அதுவும் இல்லாமல் அன்பேலன்சிங்காக அது இருந்துக்கிட்டு இருக்குது. இருந்தாலுமே கூட அதனுடைய பலமும் என்னான்னு கேட்டிங்கன்னா, கோடிக்கணக்கில் இருக்கிற அதனுடைய விசுவாசம் மிக்க தொண்டர்கள். அதுதான் அதனுடைய ஒரே பலம். இன்றைக்கி கவர்ச்சிகரமான ஒரு தலைவர் இல்லாமலும் ஆட்சி அதிகாரத்தில் இல்லாமலும் கூட அந்த கட்சி இன்னமும் பலம் பொருந்தியதாக இருக்குது. இப்போ சமீபத்தில் கூட பார்த்திங்கன்னா, அதிலிருந்து 25 பேர் பிச்சுக்கிட்டு போனாங்க. ஆனால் மறுபடியும் அதில் மெஜாரிட்டியான பேர் வந்து இன்றைக்கி 1-2 பேரை தவிர பாக்கி உள்ளவங்க ஏடிஎம்கேக்குள்ளே வந்துட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா ஏடிஎம்கே வந்து சீக்கிரமாக அது அழிஞ்சு போகிற கட்சி இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, அதனுடைய தொண்டர்களுடைய ஸ்ட்ரென்த் அப்படி. அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க மறுபடியும் இந்த பக்கம் வந்திருப்பாங்க. இன்னமுமே கூட ஆக்கப்பூர்வமான அரசியலை அவங்க கையில் எடுத்தாச்சுன்னா நிச்சயமாக ஒரு பலம் மிக்க ஒரு கட்சியாட்டு வந்து தமிழ்நாட்டில் அது இருக்கும். அதில் மாற்றமே கிடையாது. அரசியலில் வந்து எல்லாமே வந்து சாத்தியம்தான். தேஞ்சு போகிறதும் பலம் பொருந்திய கட்சியாக மாறுறதும் வந்து சாத்தியமான ஒரு விஷயந்தான். ஸோ அதனால் வந்து ஏடிஎம்கே வந்து
மறுபடியும் புத்துயிர் பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மறுபடியும் ஏடிஎம்கே வந்து நாங்கள் வந்து ஸ்ட்ரென்த்து ஒன்றா இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்த அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ பார்ப்போம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டிஎம்கே ரொம்ப அமைதியாக இருக்காங்க. இந்த அமைதியை வந்து 5 வருஷமாக வந்து அமைதியை வளர்ச்சி பணியில் காட்டி இந்த மாதிரி அமைதியாக இருந்திருந்தாங்கன்னு ஒன்றுனா நிச்சயமாக வந்து மறுபடியும் அவங்க தான் ஆட்சிக்கு வந்திருப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ கூட பார்த்தீங்கன்னா பலம் பொருந்திய அணியாட்டு கிட்டத்தட்ட எதிர்க்கட்சி வரிசையில் 70 சீட்டுக்கு மேலே அவங்க வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து கொஞ்சம் அதாவது நிறைய பார்த்திங்கன்னா பேசிட்டாங்க. இன்னொன்று சொல்ல போயாச்சுன்னா உண்மையிலேயே டிஎம்கே அப்படிங்கிறது வந்து பேசியே ஆட்சிக்கு வந்த கட்சி. ஆனால் இந்த தடவை பேசியே ஆட்சியை இழந்த கட்சியும் டிஎம்கே தான். ஸோ ஆக்கப்பூர்வமான ஒரு எதிர்க்கட்சியாட்டு நின்று மக்களுக்காக போராடி அவங்க மக்களுக்காக வந்து உழைச்சாங்க அப்படின்னு ஒன்றுனா நிச்சயமாக டிஎம்கேவும் மறுபடியும் ஆட்சிக்கு வருவதற்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அரசியலை பொறுத்த வரைக்கும் மக்கள் வந்து நல்லது யார் செய்வாங்களோ அவங்க பக்கம் நின்றுருக்காங்க எப்போவுமே. அதனுடைய விளைவு தான் இது. 2 பேருமே மாறி மாறி என்ன அப்படிங்கிறதுனால இப்படியே பண்ணிகிட்ருக்காங்க, எதுவுமே நல்லது நடக்கலை அப்படிங்கிறதுனால தான் விஜய் டிவிகேக்கு அப்படி ஒரு வாய்ப்பு. ஸோ நல்லது செய்யுங்க. நிச்சயமாக நீங்களும் அடுத்த தடவை ஆட்சிக்கு வர்றதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்புறம் வந்து காங்கிரஸ் வந்து இப்போ நான் கொஞ்சம் முன்னாடி சொன்ன மாதிரி தேஞ்சிக்கிட்டே போகிற கட்சியில் வந்து காங்கிரஸும் ஒன்று. ஏன்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக அவங்க வந்து எந்த நல்ல விஷயங்களையும் கையில் எடுக்கவே இல்லை. இன்னமும் கூட பார்த்திங்கன்னா வந்து அவங்களுடைய ஒரே டார்கெட் வந்து பிஜேபியை எதிர்க்கிறது, அது மட்டும்தான். இதை மெயின் பண்ணி அவங்க வந்து அரசியல் நடத்திக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னு ஒன்றுனா அது வந்து அவங்களுக்கான ஒரு ஸ்ட்ரென்த்தாக மாறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னு கேட்டிங்கன்னா பிஜேபி வந்து வளர்ச்சி பணியை நோக்கி போய்கிட்டே இருக்கிறாங்க. இவங்க வந்து பிஜேபி எதிர்க்கிறத மட்டுமே குறிக்கோளாக சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. இப்போ சமீபத்தில் கூட பார்த்திங்கன்னா மேற்கு வங்கத்தை நம்ம அதுக்கு ஒரு உதாரணமாக சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா மேற்கு வங்கத்தில் நடந்த ஆட்சி அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி கண்கூடாகவே தெரியுது. கிட்டத்தட்ட பங்களாதேஷ்லேருந்து வந்து ஒரு 30 லட்சம் பேரை உள்ளுக்கு வச்சு அவங்களுக்கு ஒட்டுரிமை கொடுத்து அவங்க மூலமாக தான் இவங்க ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஏன்னா இப்போ பாருங்கள், 30 லட்சம் பேர்கிட்ட வந்து அவங்க மேற்கு வங்கத்தை விட்டு தங்களுடைய சொந்த நாடான பங்களாதேஷுக்கு போகிறதுக்கு ரெடியாகி போய்கிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட முறையான ஆவணங்கள் எதுவுமே கிடையாது. ஷாக்கிங்காக இருக்குது. இந்த மாதிரி ஒரு முதல்வர் இந்தியாவுக்குள்ளால் வேறு நாட்டுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்கள வந்து இங்கே வாழ வச்சு இப்படி ஒரு ஆட்சியை பண்ணிகிட்ருக்காங்க. ஆச்சரியமாக இருக்குது. இது எந்த வகையில் வந்து சரி அப்படிங்கிறத வந்து நீங்கள் பாருங்கள். ஸோ இதே மாதிரி வளர்ச்சி பணிகளை வந்துட்டு மட்டுமே கருத்தில் கொண்டு காங்கிரஸ் வந்து அரசியலை வந்து நடத்துவாங்க அப்படின்னு நிச்சயமாக அவங்களும் கூட ஆட்சிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் அவங்க அந்த அரசியலை இது வரைக்கும் கையில் எடுக்கவே இல்லை. ஒரு பிஜேபிக்கு எதிரான ஒரு வெறுப்பு அரசியலை மட்டுமே அவங்க எடுத்துகிட்ருக்குறாங்க. ஸோ நம்ம வந்து அடுத்த வீடியோவில் இன்னும் தெளிவான சில விஷயங்களை பார்ப்போம். மெயினாக நான் சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, மக்களை நம்புங்க, ஜனநாயகத்தை நம்புங்க. அதை விட்டுக்கிட்டு நீங்கள் வந்து குறுக்கு வழியில் நீங்கள் வந்து ஒரு அரசியலை நடத்தினா நிச்சயமாக அது வீழ்ச்சி பாதைக்கு தான் போகும். அதுக்கு வந்து சமீபத்திய உதாரணம் வந்து மேற்கு வங்கத்தை எடுத்துக்கலாம். ஓகே, நன்றி, பார்ப்போம்.